ஸோ குயிக்காக டெட்பூல் 1 and 2 என்ன நடந்துச்சு, இந்த படத்தில் அந்த படம் இந்த படமும் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்றத பற்றி மட்டும் இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். டெட்பூல் 1ல் என்ன ஆகுனா, ஒரு நார்மல் ஒரு அசாசினாக சுற்றிட்டு இருக்க வேட் வில்சன் அப்படின்ற ஒரு கேரக்டர், ஸோ நம்ம டெட்பூலாக மாற போகிறவர் அவர் தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா வந்து காசு வாங்கிட்டு கொலை பண்ணுறது, இல்லாட்டி வந்து மிரட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது வந்து ஒரு பாரில் ஒர்க் பண்ணுற ஒரு கேர்ளை பார்க்குறாரு. ஸோ 2 பேருக்கும் பிடிச்சிடுது, லவ் பண்ணுறாங்க. ஒரு நல்ல லைஃப் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் வந்து ஒரு பெரிய குண்டு விழுது. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவருக்கு கேன்சர் இருக்குதுன்னு தெரிய வருது. கேன்சர்னு தெரிஞ்சவொடனே அதுலேருந்து வெளில வரது எந்த அளவுக்கு கஷ்டம், இல்லை வந்து எந்த அளவுக்கு வந்து அது பாசிபிள் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் ஒரு மாதிரி மன உளைச்சலில் சுற்றிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஒருத்தன் உள்ளே வரான். உள்ளே வந்து இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம், உங்களை கேன்சர்லேருந்து பூர்ண குணப்படுத்தி உங்களுக்கு அதிகபட்ச சக்திகளை கொடுத்து உங்களை வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக மாற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் உருட்டி கூப்பிட்டு போயிட்டு அதுக்கான எல்லா வேலையும் பார்க்கும்போது ஃப்ரான்சிஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர், ஸோ அவர் தான் வந்து நம்ம வேட் வில்சனுக்கு இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. பட் அது கேன்சர் ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஹியூமன்ஸ் நார்மலாக இருக்கக்கூடிய ஹியூமன்ஸ் உடம்புல இருக்கக்கூடிய மியூட்டன் ஜீன்ஸை வந்து மியூட்டேஷன் பண்ணுறதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதை பண்ணி டெட்பூலாக மாறுறாரு. அவருக்கு என்ன சக்தி கிடைக்குது அப்படின்னா, ஹீலிங் சக்தி கிடைக்குது. 2 வெட்டினாலும் திரும்பவும் வந்து அவருக்கு வெட்டப்பட்ட உறுப்புகள் வளர்ந்துடும். ஸோ அவரை வந்து கொல்லவே முடியாது. அவரை வெட்டி துண்டு துண்டாக வெட்டி எரித்து என்ன பண்ணாலும் தலைவர் சாகவே மாட்டார். ஸோ அவரோட உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் தானாக வளர்ந்துடும். அந்த அளவுக்கு வந்து ஒரு அதிகபட்ச ஹீலிங் பவர் கிடைக்குது. பட் அதுக்கான வேலை என்னென்னா, அவரோட உடல் முழுவதும் அந்த ஸ்கின் எல்லாமே வந்து சுத்தமாக டேமேஜ் ஆகிடுது. ஸோ முகம் வந்து பார்க்க முடியாத அளவுக்கு மோசமான ஒரு முகமாக இருக்கும். ஸோ அதுலேருந்து அவர் எப்படி அந்த முகத்தை சரி பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றதையும், அதுக்கப்புறம் அந்த கேர்ள் ஃப்ரெண்டோடு சேர்ந்தாரா இல்லையா அப்படின்றதையும் ஃபஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ஒரு மாதிரி செம்ம ஜாலியாக செம்ம ஃபன்னாக. டெட்பூல் மூவி வந்து எல்லாரோடும் கனெக்ட் ஆகிறதுக்கு காரணமே வந்து டயலாக்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். அதுவும் தமிழ் டப்பிலலாம் பார்த்தீங்கன்னா மரணமாக இருக்கும். வேறு லெவல் பண்ணி வச்சுருப்பாங்க தமிழ் டப்பில். ஸோ அப்படியே அங்கேருந்து பார்ட் 1லேருந்து பார்ட் 2க்கு வந்தாக்கா என்ன ஆகுனாக்கா, இந்த மாதிரி ஒரு பழைய ஒரு வில்லன் கேங் என்ன பண்ணுதுன்னா, வேட் வில்சனோட கேர்ள் ஃப்ரெண்ட், டெட்பூலோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து போட்டு தள்ளிடுறாங்க. இருந்த ஒரே கேர்ள் ஃப்ரெண்டும் போயிட்டா அப்படின்றது அதாவது ஃபேமிலின்னு யாருமே இல்லை. ஸோ ஒரு அழகான ஒரு ஃபேமிலி அண்ட் குழந்தைங்க அப்படின்னு பெருசாக கனவு கண்டுட்டு இருந்த டெட்பூலுக்கு வந்து ஒரு பெரிய அடியாக விழுது. ஸோ கேர்ள் ஃப்ரெண்ட் போன விரக்தியில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ட்ரை பண்ணுறாரு. பட் அவரை யாராலையும் கொல்ல முடியாதுன்னா, அவரை வந்து அழிச்சிக்கணும்னு நினச்சாலும் அது முடியல. ஸோ அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மியூட்டேஷன், அந்த ஹீலிங் ஃபேக்டர் வந்து என்ன பண்ணுதுன்னா, அவர் என்ன பண்ணாலும் அவரை காப்பாற்றுது. ஸோ அவரால் சாவ முடியல. லிட்ரலி நம்ம லோகன் மாதிரி தான், அவருக்கும் வந்து அதிகபட்ச ஹீலிங் பவர் இருக்குது. ஸோ அதே தான் டெட்பூலுக்கும். ஸோ டெட்பூலால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு மன உளைச்சலில் சுற்றிட்டு இருக்கும்போது ரசல் அப்படின்ற ஒரு குட்டி பையனை காமிக்கிறாங்க. ரசல்ன்ற அந்த பையன் வந்து ஒரு முக்கியமான ரோல். அவருக்கு வந்து ஃபயர் பவர் இருக்குது. ஹீட் பிளாஸ்ட் மாதிரி வச்சிங்களேன், கையிலேருந்து வந்து ஹீட்டை வந்து அனுப்பி எல்லாத்தையும் அழிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பவர் ரசலுக்கு இருக்குது. ஸோ நம்ம இந்த ரசல் அப்படின்ற அந்த கேரக்டர், அந்த குட்டி பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த ஹோமில் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான். அதனால் வந்து எக்ஸ்பென் டீம் போகுது. ஸோ அந்த டைமில் வந்து ட்ரைனியாக வந்து நம்ம டெட்பூல் இருப்பார் எக்ஸ்பென் டீமில். ஸோ அவங்க போயிட்டு காப்பாற்ற ட்ரை பண்ணும்போது அந்த பையன் வந்து இந்த மாதிரி ஹோமில் இருக்கவங்க என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண உடனே டெட்பூல் என்ன பண்ணுவார், டெட்பூலையும் அந்த ரசல்ற பையனை 2 பேரையும் பிடிச்சி ஐஸ் பாக்ஸன் அப்படின்ற ஒரு ப்ரிசனுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த ப்ரிசனில் வந்து ரசல் அண்ட் டெட்பூல் ப்ளஸ் ஜெகனட் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எக்ஸ்மென் மூவிஸ் பார்த்துருந்தா அதில் ஒருத்தர் தெரிஞ்சிருக்கும். பயங்கரமான உடம்பு, செம்ம ஹைட்டு, செம்ம வைட்டு, பார்க்குறதுக்கே வந்து ஒரு மிருகம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு ஆள், ஹெல்மெட் போட்டு. ஸோ அந்த பேரை கேட்டாலே அலற அளவுக்கான ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்மேன் கேரக்டர் தான் வந்து ஜெகனட். ஸோ அவர் வந்து அந்த இடத்துல காட்டுவாங்க. இப்போ என்ன மேட்டர்னாக்கா, இந்த டைமில் கேபிள் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து இன்ட்ரோ பண்ணுவாங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சர்லேருந்து இப்போ இந்த டெட்பூல் 2 நடந்துட்டு இருக்க இந்த ப்ரெசென்ட் டைமுக்கு வரார். ஏன் வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவரோட ஃபேமிலி வந்து ஒருத்தனால் கொல்லப்படுறாங்க. அவங்க ஒய்ஃப் அண்ட் பொண்ணு எப்படின்னு பார்த்தா நெருப்பால், ஓகேங்களா. ஸோ இப்போ இருக்க இந்த ரசல் அப்படின்ற ஒரு பையன் கேபிள்னோட ஒய்ஃப் அண்ட் குழந்தைய வந்து கொலைப்பாங்க. ஸோ அப்போ இறந்த அந்த துக்கத்தில் ஃபஸ்ட்டு ஒரு கொலை அவன் பண்ணுவான். அப்படி பண்ணும்போதே அவனை தடுக்கணும், இவனை நம்ம கொல்லணும் அப்படின்ற ஒரு முடிவோடு வர்றாரு. ஏன்னா அந்த கொலை பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்தவங்களை கொண்டா நமக்கு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்ற ஒரு தாட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கொலை பண்ணும்போது அந்த ரசல்ன்ற பையன் போகிறான். அப்படி போனதுக்கப்புறம் எல்லாரையும் கொலை பண்ணுறான். ஸோ இந்த ஒரு ஃப்யூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு அவன் வரதுக்கான காரணம் தான். இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த ரசல்ன்ற கேரக்டர் வந்து நிறைய கொலைகள் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு கொலை அவன் என்றைக்கு பண்ணுறானோ அந்த டேட்டுக்கு முன்னாடி வந்து அவன் அந்த கொலை பண்ணாமல் அதுக்கு முன்னாடியே ரசலை கொலை பண்ணுறதுக்காக கேபிள்ன்றவர் ஃப்யூச்சர்லேருந்து வராரு. ஸோ இப்போ அந்த பையனை டெட்பூல் காப்பாற்றுறாரா இல்லையா,
அப்படின்றது கதை. ஸோ இப்போ இங்கே காப்பாற்றுறதுனால ஃப்யூச்சரில் அந்த அவங்களோட ஒய்ஃப் அண்ட் கேபிளோட ஒய்ஃப் அண்ட் டாட்டருக்கு சேவ் ஆனாங்களா இல்லையா அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை வச்சுருப்பாங்கன்னா, கேபிள் வந்து ஃப்யூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு வரத்துக்கு யூஸ் பண்ணி பார்த்துல ஒரு டைம் ட்ராவல் வாட்ச், அந்த வாட்ச்சு நம்ம டெட்பூல் கைக்கு கிடைக்குது. ஸோ அதை வச்சு அவர் என்ன பண்ணுறாருன்னா, பார்ட் 2ல் அவங்க ஒய்ஃபை ஸ்டார்டிங்லேயே கொலை பண்ணுவாங்களே, ஸோ அந்த கொலையை வந்து தடுத்து ஒய்ஃபை காப்பாற்றுறாரு. அதுக்கடுத்து நம்ம டெட்பூல் வந்து எக்ஸ்போர்ஸ் அப்படின்ற ஒரு டீம் உருவாக்கியிருப்பார். அந்த டீமை காப்பாற்றுவார். ஓகேங்களா? அந்த டீம் வந்து ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தரும் சாவாங்க. ஸோ அப்படி சாவுறவங்களை வந்து காப்பாற்றுவார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது லோக்கி 1 and 2 பார்த்தவங்களுக்கு தெரியும், டைம் ட்ராவல் பண்ணுறதுனாலையோ இல்லை நடக்க வேண்டிய ஒரு விஷயத்த நடக்காமல் தடுக்கிறதுனாலையோ என்ன ஆகுனா பிரான்ச் டைம்லைன் வந்து உருவாகும். ஸோ அதை வந்து தடுக்கணும், ப்ரூன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம லோக்கி சீரிஸ் பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த கான்செப்டில் டிவிஏவையும் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. டெட்பூல் 3வது பார்ட்டில் என்னென்ன இருக்கும்னா, டிவிஏ இருக்கும், நம்ம டெட்பூல் இருப்பார், அதுக்கப்புறம் நம்ம உல்வரின் இருப்பாங்க, அதுக்கப்புறம் இன்னும் சில கேரக்டர்ஸ், நம்ம எதிர்பார்க்காத பல கேரக்டர்ஸ். ட்ரெய்லர்லாம் பார்த்த மாதிரி இதுக்கு முன்னாடி வந்த அந்த எக்ஸ்மேன் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து தரமாக வச்சு செஞ்சுருக்காங்க. அண்ட் எதிர்பார்க்காத 2 கேரக்டர், ஒன்று வந்து ஆல்ரெடி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, ரூமர்ஸில் வந்தது, ஆல்ரெடி வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க ஒருத்தர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் யாருமே எதிர்பார்க்காத இன்னொரு கேரக்டர் ஒருத்தர் வந்து இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. ஸோ பயங்கரமாக இருந்துச்சு மக்களே, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், தியேட்டரில் பாருங்கள். ஏன்னா இது வந்து தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம். சீன் பை சீன் ஃபேன்ஸுக்காக எல்லாருக்குமே தெரியும் டெட்பூல் வந்து 4th wall பிரேக் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மக்கிட்ட பேசுகிறது, நம்மக்கிட்ட சொல்கிறது, அண்டு நமக்காக தான் இதை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் டைரெக்டாக போட்டு தாக்கியிருப்பார். நடுவில் டிசியோட பேர் எடுத்துன்னு வந்து உள்ள சொருவி கலாய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறதுல டெட்பூல் அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஸோ அதெல்லாம் இந்த படத்துலையும் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. தாராளமாக போய் தியேட்டரில் பார்க்கலாம். அண்ட் மார்வல் ஜீசஸ்னால் அது கண்டிப்பாக டெட்பூல் தான். ரொம்ப நாள் வராத ஒரு ஃபீல் இப்போ வந்திருக்கு. மார்வல் இஸ் பேக் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பக்காவான ஒரு படத்தை மார்வல் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம். 2வது, ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வந்து தியேட்டரில் போய் மார்வல் படம் தான் தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்ற கான்செப்ட் போய் இப்போலாம் வர படம் நல்லா இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து இப்போ திரும்பவும் இந்த படத்தை தியேட்டரில் போய் எல்லோரும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்திருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட்டாக இந்த ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் பார்த்துருப்போம். ஒவ்வொரு சீனுக்கும் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்போம். ஏன்னா வந்து நம்ம நான் ஆல்ரெடி தெரியும் இந்த மாதிரி மற்ற 2 டோபி மேகர் அண்ட் ஆண்ட்ரூ கேர்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் உள்ளே வராங்க டாம் ஹாலண்டோட அப்படின்ற ஒரு ரூமர்ஸ் வந்தது. பட் அது வந்து அவங்க அஃபிஷியலாக சொல்லனாலும் தியேட்டரில் போய் பார்த்து சீன் பை சீன் எப்படி என்ஜாய் பண்ணுமோ அதை விட அதிகமாகவே இந்த படத்தில் என்ஜாய் பண்ணலாம். வேறு லெவலில் இருக்குது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், நீங்களும் போய்ட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே மகளே, டடா. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அது உங்களை NSK. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.